ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாகை சமையலேருந்து அனிதா முரளி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பரங்கிக்காய் பொரியல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பரங்கிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். நான் வந்து ஒரு பரங்கிக்காய் நல்லா பிஞ்சியாக பார்த்து எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. இது பார்த்திங்கன்னா பிஞ்சியாக தான் இருக்குது, அதனால் நான் வந்து ஃபுல்லாகவே தான் அரிஞ்சிருக்கேன். விதை எல்லாமே நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லை. பழம் மாதிரி இருக்கும், அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து விதையெல்லாம் எடுத்துக்கலாம். பழம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது மாதிரி வந்து செய்ய முடியாது. அதில் வந்து வெல்லம்லாம் போட்டு செய்வாங்க, அது மாதிரி தான் ட்ரை பண்ணலாம். இது பொரியல் அப்படிங்கிறதுனால நம்ம பிஞ்சு தான், அதனால் வந்து எல்லாமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் அதை நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். சோம்புத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா வந்து 1/2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ பரங்கிக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து தேங்காய் சொல்லலை, தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி வந்து திருவி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சாச்சு, தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கடுகு, கொஞ்சமாக சோம்பு எடுத்துருக்கேன், இதோட சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னுருவலாக வரணும்னு தேவையில்லை, ஓரளவு வதங்கினாவே போதுமானது. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துடலாம். இந்த வரமிளகாவும் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பரங்கிக்காயை இதோட சேர்த்துடலாம். இதோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது ஆல்ரெடி வந்து தண்ணிக்காய் தான், அதுலேயே வந்து தண்ணி விடும். அதனால் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னு சொன்னாவே போதுமானது, சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த பரங்கிக்காய் பார்த்திங்கன்னா வந்து கிராமத்துலலாம் வந்து நிறையாவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பரங்கிக்காய் பார்த்திங்கன்னா பொங்கல் டைமில் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கி வந்து அந்த பொங்கல் குழம்பு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பரங்கிக்காய் இல்லாமல் கிராமங்களில் வந்து குழம்பே வைக்க மாட்டாங்க அன்றைக்கி. மாட்டுப்பொங்கல் அன்றைக்கும் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு குழம்பு வைக்குவாங்க இல்லையா, அன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பரங்கிக்காயை போட்டு தான் மாட்டுக்கு வந்து குழம்பு செய்வாங்க. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்பப்போ வந்து நம்ம திறந்து பார்த்துட்டு நம்ம வந்து கிளறிக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்சி போயிடும். தண்ணியே ஊற்றலாம், ஆனால் அந்தளவு பாருங்கள் தண்ணி வந்துருக்கு. நல்லா வத்தட்டும். தண்ணி வற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பொடி எல்லாமே சேர்த்துடலாம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம் சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு வைக்குவாங்க பரங்கிக்காயில், அப்புறம் சாம்பார் செய்வாங்க. புளிக்குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயம், பூண்டு எல்லாமே போட்டு வத்த குழம்பு டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஓரளவு காய் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி வத்தட்டும், வத்தினதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துடலாம் பொடியெல்லாம். உப்புலாம் செக் பண்ணிங்க, உப்புலாம் கரெக்டாக இருக்குது, பார்த்துட்டேன். இப்போ நம்ம பொடி எல்லாமே சேர்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா சோம்பு பொடி தான் ஹைலைட்டுன்னு சொல்லலாம். சோம்பு பொடி போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பரங்கிக்காய் அப்படின்னு சொன்னாவே சோம்பு தூள் தான். சோம்பு பொடியாக கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சோம்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட நம்ம 1-2 உடச்சி போட்டுக்கலாம். தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை இதோட சேர்த்துடலாம். தேங்காய் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்குங்க, ஆப்ஷனல் தான். தேங்காய் சேர்க்கலனாலும் நல்லா தான் இருக்கும்.
தேங்காய் வந்து போட்டாச்சு. அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும். தேங்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பரங்கிக்காய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.